உலகத்தில் திடீர் காலநிலை மாற்றங்கள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இந்த திடீர் காலநிலை மாற்றத்தின் வேகத்தையும் அளவையும் கையாளுவதற்கு தற்போதைய நிலைமை மற்றும் நிதி உட்கட்டமைப்பு வசதிகள் போதுமானதாக இல்லை என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. இதன்போது இலங்கையானது 2 தசாப்தங்களின் பின்னர் மிக மோசமான நிலைமைக்கு முகம் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு உலகளாவிய ரீதியில் திடீர் காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலான தயார் நிலையின் வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேசியா போன்ற பிராந்திய நாடுகள் ஒரே நேரத்தில் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை சூடான், காசா போன்ற நாடுகளில் மனிதாபிமான நெருக்கடிகள் தொடர்வதாலும் இலங்கையானது சர்வதேச நிதியுதவியை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிக்கலை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரே நேரத்தில் பல அவசர நிலைகளை சந்தித்த காலம் தங்களுக்கு ஞாபகம் இல்லை என்றும் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான திடீர் காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் உலகளவில் பேரழிவுகள் நடைபெறலாம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது.